கவனத்தை நாம் திருப்புவோம். என்னுடன் திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவினுடைய புத்தகம் 5வது அதிகாரம். யோசுவாவினுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து ஆரம்பித்து 6வது அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். யோசுவா 5வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து ஆரம்பித்து 6வது அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். எடுத்துட்டீங்களா? யோசுவா 5வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 6வது அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிப்போம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும் பொழுது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். அப்படியே 20வது வசனம் 21 வாசிப்போம். 20 எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர், நீங்க இந்த வசனத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்தீங்க. இந்த வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படி, இந்த வசனத்தின் மூலமாய் நீர் பேசுகிற உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி எங்கள் செவிகளை கர்த்தர் திறந்தருளும். உணர்வுள்ள இருதயத்தை தாரும், கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தை தாரும். நாங்கள் முழு கவனத்தோடு கவனிக்கவும், சிந்தை எண்ணங்கள் இருதயங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கவும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு பலன் தாரும். இதனாலே அடியேனுடைய நாவை பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்படுத்துவீராக. நீர் ஆளுகை செய்யும், எங்களோடு பேசும், உயர்ந்தரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இந்த நாளில் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எரிகோ பட்டணத்தினுடைய சம்பவம். எரிகோ பட்டணத்தில் எவ்விதமாக முதலாவது அவர்கள் எரிகோ பட்டணத்தை அவங்க பார்த்தாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அதை சுதந்திரிச்சாங்கன்ற எல்லா சம்பவமும் நமக்கு முழுசா நம்ம பல தடவை நம்ம அதை படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், இந்த கானானை சுதந்திரிக்கும் முன்பதாக இவர்களுடைய பிரயாணத்திலே முதலாக முன்னாடி ரொம்ப பிரதானமாக ஃபர்ஸ்ட்ல வந்து நிற்கிறது எதுங்க? இந்த எரிகோ பட்டணம். இப்போ இதை தாண்டி இவங்க பைபாஸ் பண்ணி போக முடியாது. அவங்க உள்ள இருக்கிறதான மீதமான கானானை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இருக்கிறதான எரிகோவை சுதந்திரிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த எரிகோ என்பது வேதத்தில் இங்க மாத்திரம் இல்லை, வேதத்தினுடைய பல இடங்களிலே எரிகோவினுடைய சுவர்களை நாம் அரண்களுக்கு ஒப்பாக நாம் பார்க்கிறோம். அரண்கள், அரண்கள் என்று சொன்னால் என்ன?
பெரிய பெரிய மதில் சுவர், பெரிய பெரிய சுவர்கள். இந்த அரண்கள் எப்படியாக இருக்கிறது? எப்படி இஸ்ரவேலருக்கு இந்த எரிகோவினுடைய அரண்கள் கானானை சுதந்திரிக்க முடியாததற்கு ஒரு தடையாக இருந்ததோ, அதே போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அரண்கள் என்கிறதான ஒரு பெரிய போராட்டம் ஒன்று இருக்குது. இதை நிறைய பேர் நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒருவேளை நம்ம சொல்லலாம், என் வாழ்க்கையில நான் பரிசுத்த ஆவியானவருக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்துட்டேன், என் சிந்தையை நான் ஒப்பு கொடுத்துட்டேன், எண்ணங்களை ஒப்பு கொடுத்துட்டேன், என் வாழ்க்கை முழுசும் தேவனுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னும் நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு சில பகுதிகளிலே அரண்கள் கட்டப்பட்டு இருக்கிறதை உங்களால உணர முடியும். இந்த அரண்கள் என்பது கிறிஸ்தவனுக்கு, கிறிஸ்தவன் இல்லாதவனுக்கு, விசுவாசிக்கு, அவிசுவாசிக்கு என்று பாரபட்சம் கிடையாது. அவிசுவாசிக்கு பிசாசே பிடிச்சிருக்கும். ஒருவேளை தேவ பிள்ளைக்கு பிசாசுனுடைய தாக்கங்கள் இல்லைன்னாலும் எதனுடைய தாக்கங்கள் கண்டிப்பா இருக்குங்க? அரண்களுடைய தாக்கங்கள் இருக்கும். நிறைய பேர் பிசாசுடைய தாக்கங்கள் இருந்து வெளியே வந்திருப்பாங்க, ஆனா அரண்களிலிருந்து தாக்கத்திலிருந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்க. ஆகையினால் இந்த நாளில் இந்த செய்திக்கு தலைப்பாய் நான் வைத்திருக்கிறது டிஸ்ட்ராயிங் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். அரண்களை நிர்மூலமாக்குவது ரொம்ப ரொம்ப அவசியமானது. எப்படி இஸ்ரவேல், நாங்கள் சொன்னோம் இல்லையா, எப்படி இஸ்ரவேலருக்கு மீதமான கானானை சுதந்திரிப்பதற்கு முதல்ல அவங்க எதை சுதந்திரிக்கணும்? எரிகோவனுடைய அலங்கத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதோ, அதே போல தேவன் வருகிற நாட்களிலே நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் we have to deal with our strongholds. நம்முடைய அரண்களை நாம் பார்த்து நாம் எதிர்கொண்டு அவற்றை நாம் அழிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் சொல்றது புரிஞ்சுதா? ஓகேவா? சரி, இப்போ என்னோடு கூட இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுல 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். முதலாவது, இந்த அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு 3 வழிகளை நம்ம இங்க பார்க்கிறோம். யோசுவாவுடைய வாழ்க்கையில நாம் பார்த்த காரியம் அதுதான். அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு 3 காரியங்கள். நல்லா எழுதுறவங்க மேபி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல நல்லா கவனிங்க. கர்த்தர் இந்த நாளில் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார். சரி, இந்த அரண்கள் என்று சொல்லப்படுவது என்ன? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டெஃபினேஷனை வைக்கணும் நம்ம, இல்லையா? அரண்கள் என்று சொன்னால் தேவ பிள்ளையாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லியும், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லியும், என்னால விட முடியாத ஒரு சில பழக்க வழக்கங்கள், இன்னொன்று என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத, கட்டுப்படுத்த முடியாத ஒரு சில எண்ணங்கள், என்னால சரி செய்ய முடியாத இன்னும் ஒரு சில வாயின் வார்த்தைகள், என்னால கட்டுப்படுத்த முடியாத ஒரு சிலதான நினைவுகள், கடந்த கால நினைவுகள். ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஆனா பழசுல இருக்கிற நிறைய காரியம் இன்னும் நம்ம வாழ்க்கையில ஒட்டி கொண்டு இருக்கும். உதாரணத்திற்கு பழசுல யாராவது பழங்காலத்துல யாராவது நமக்கு விரோதமான ஒரு தீங்கு இழைச்சிருப்பாங்க, இல்ல ஒரு துரோகம் செஞ்சிருப்பாங்க. அந்த துரோகத்தை மறக்க முடியாம ஒரு கசப்பு தன்மையை இருதயத்திற்குள் வைத்து கொண்டிருப்பது. இல்லை என்று சொன்னால் பாவத்தினுடைய பிடியிலிருந்து வெளியே வந்திருப்போம், ஆனா பாவம் செய்கிறதான அந்த 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 உணர்வு, பாவம் செய்ய தூண்டுகிற அந்த உணர்வு இன்னும் நம்மளுடைய சிந்தையிலே ஓடிக்கொண்டே இருக்கும். ரட்சிக்கப்பட்டு நல்லா பரிசுத்தமா இருப்போம், ஆனா திடீரென்று சொல்லி கோபம் வந்துவிடும். அந்த கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணிடுவோம்? பேசி விடுவோம். இப்படிலாம் உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில என்ன இருக்குன்னு அர்த்தம்? அரண்கள் இருக்கிறது என்று அர்த்தம். நீங்க நல்லா கவனிக்கணும். என்று சொன்னால் நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், டெலிவரன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், நல்லதுதான். கர்த்தர் நமக்கு பிசாசனுடைய போராட்டங்களிலிருந்து விடுதலை தருகிறார், தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய பேருக்கு டெலிவரன்ஸ் ஆக வேண்டி இருக்கு. நிச்சயமா தேவன் முழுமையான ஒரு டெலிவரன்ஸ் தருவார். ஆனா செகண்ட் ப்ராசஸை நம்ம மறந்துடக்கூடாது. என்னது? பிசாசிலிருந்து விடுதலை வந்தாலும் நிறைய பேர் அரண்களுடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆகையினாலே இந்த மாதிரி கசப்பு, கோபம், எரிச்சல், வைராக்கியம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுதல், பதட்டப்பட்டு வார்த்தைகளை பேசுதல், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கிறது. இது எல்லாமே அரண்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்களினாலே உருவாகுது. சரி, 3 காரியங்கள் இந்த நாளில் பார்க்க போகிறோம். முதலாவது, இங்க யோசுவா உன்னுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்கிறோம். யோசுவா இந்த எரிகோ என்கிறதான இந்த அரணை அவன் எதிர்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு போய் இதை எதிர்கொள்றதுக்கு முன்னாடி அவர் எதிர்கொண்டதான ஒரு காரியத்தை முதலாவது நம்ம வாசிச்சோம். ஸோ your stronghold, to break your stronghold you need to have a confrontation. நீங்கள் ஒரு சில காரியங்களை எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். அது என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது
இங்க இந்த 5வது அதிகாரத்தினுடைய கடைசி பாகத்துல நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அவர் என்ன பண்றாரு? 13வது வசனத்துல அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது யார் நிக்கிறாங்க? ஒரு என்னங்க வசனத்தை படிச்சு மறந்துட்டீங்களா? ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார், உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவாவிடத்தில் போர், நீ எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர் என்ன சொல்றாருங்க? நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். சோ முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கன்ஃபரண்டேஷன் நீங்க முதலாவது எதிர்கொள்ள வேண்டியதான காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய தன்மையை புரிந்து கொள்ளுதல், டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறும் புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் அவர் வெளிப்படல, அதுக்கு முன்னாடியே பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அந்த மாதிரி வெளிப்பட்ட ஒரு இடம் தான் யோசுவாவுக்கு நேரடியாக கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். இப்ப யோசுவா ஆக்சுவலி நேரில் பார்த்தது யாரை பார்த்திருக்கிறாரு? யாரங்க பார்த்திருக்கிறாரு? தேவ தூதன் இல்ல, இயேசுவையே அவர் பார்த்திருக்கிறார். பல இடங்கள்ல பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல கூட ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான 3 வாலிபர்கள் அக்கினி சூளையில போடப்பட்ட பொழுது 4வது ஒரு மனிதர் இருந்தாரா? அந்த 4வது மனிதர் நம்ம யாருன்னு பார்க்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு இயேசு கிறிஸ்துன்ற பேரு புதிய ஏற்பாட்டில் தான் வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி தேவகுமாரன், தேவ சாயலுக்கு ஒப்பான தேவ தூதன், உருவின பட்டயத்தோடு இருந்ததான தேவ தூதன் என்று பல இடங்களிலே நம்ம ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ முதலாவது நமக்கு தேவை கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறதான ரட்சிப்பு. ஸோ வித்தவுட் தி என்கவுண்டர் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பு என்கிறதான அனுபவம் இல்லாமல் உங்களால அரண்கள் என்கிறதான அந்த பெரிய பிரச்சனையை உங்களால் என்ன பண்ண முடியாது? சால்வ் பண்ண முடியாது. உங்களால் அதை எதிர்கொள்ள முடியாது. ஸோ இந்த ரட்சிப்பு உண்டாகும் போது உங்களுக்குள்ளாக உண்டாகிற காரியம் என்ன தெரியுமா? அதிலே நம்ம 14வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாங்க. 14வது வசனத்தில் என்ன சொல்றாரு? யோசுவா என்ன பண்றாரு பாருங்க. அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா, சேர்ந்து வாசிப்போம், தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். இப்ப நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. ஸ்ட்ராங் ஹோல்டு, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு முதல் வழி என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்றது மாத்திரம் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்க தான், யாரும் இங்கே ரட்சிக்கப்படாதவங்க இங்கே யாரும் கிடையாது. இருந்தாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது? நம்முடைய பழக்க வழக்கங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லியும் தேவன் இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நிறைய மக்களுக்கு பொருந்தும். என்ன தெரியுங்களா? அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். They disagree to worship God. கர்த்தர் ரட்சகர்னு ஏத்துக்குவாங்க, ஆனா கர்த்தரை தொழுது கொள்றதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. கர்த்தரை ஆராதிக்கலாம் அப்படின்றதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. கர்த்தருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து அவரை சேவிக்கணும்ன்றதுல பிரச்சனை இருக்கு. ஏன் தெரியுமா? இருதயத்துல ஒரு மூலையில ஒரு பெருமை ஒன்று இருக்குது, நான் என்கிறதான சுயம் ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சுயம் இருக்கிற வரைக்கும் ரட்சகரை நம்மளால என்ன பண்ண முடியாது? பணிந்து கொள்ள முடியாது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நல்லா கவனிங்க. சுயம் இருக்கிற வரைக்கும் ரட்சகரை உண்மையாக தொழுது கொள்ள முடியாது. அப்படியே நீங்க ஒருவேளை இங்க வந்து என் முன்னாடி வர்ஷிப் பண்ற மாதிரி, நான் உங்க முன்னாடி வர்ஷிப் பண்ற மாதிரி இருந்தாலும் அது சுத்த வேஷம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த வேஷம் வெளிப்படும். இன்னைக்கு நான் வேஷம் போடலாம், ஆனா நான் உண்மையா என்னுடைய தலையை தாழ்த்தி கிறிஸ்து ரட்சகருக்கு முன்பதாக நான் வணங்குகிறேனா அப்படின்றது காலங்கள் நிச்சயமாக வெளிப்படுத்தும். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிகளை நாம் பார்க்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, திருவிருந்து எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில சூழ்நிலைகளோ ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கணும்னு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை பார்த்தோம்னா நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப இவ்வளவு நாள் எப்படிப்பட்ட இயேசுவை நீ ஆராதிச்ச? What kind of Jesus did you worship? எப்படிப்பட்ட இயேசுவை நீ ஆராதித்தாய்? ஏன்னா இயேசுவை ஆராதிக்கும் பொழுது வெறுமனே அவர் கடவுள், அவர் ரட்சகர்ன்றதுனால மாத்திரம் ஆராதிக்கல, அவர் என்னை மாற்றுகிறார் என்பதற்காகவும் நம்ம என்ன பண்றோம்? அவரை ஆராதிக்கிறோம். அப்போ அந்த மாற்றம் எனக்குள்ள இல்லை என்று சொன்னால் அவரை என்னை ரட்சகரா சொல்றதும் வேஸ்ட். நான் அவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போவதும் வேஸ்ட். அப்ப நான் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், you need to have a confrontation with the person of God. கிறிஸ்து என்கிறதான அந்த ரட்சகரோடு நீங்கள் முகமுகமாய் பார்ப்பது மாத்திரமல்ல, அவரை உள்மனதிலிருந்து முழு மனதாய்
அவரை பணிந்து கொள்ளுகிறதான ஒரு அனுபவம் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. யோசுவா அதை செய்ததை நம்ம பார்க்கிறோம். யோசுவா நல்லா கவனிக்கணும். யோசுவா இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் மிஷன், அப்படிதானே? இதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் இஸ்ரவேல் நடத்தி வந்தா? மோசே நடத்தி வந்தார். இதுக்கப்புறம் இதுதான் யோசுவாவுடைய முதல் மிஷன். ஸோ இப்போ யோசுவாவுக்கு தான் யாருன்றத தனக்கே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். இன்னொன்று, இஸ்ரவேல் மக்கள் முன்பதாக தேவன் யோசுவாவை எப்படி உயர்த்தி வைக்கிறார் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தருணம். அதனால கண்டிப்பா யோசுவா இதை ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், எடுத்திருக்கவே மாட்டார். நம்ம கண்டிப்பா நம்ம மோசே மாதிரி நல்ல ஒரு தலைவனா இருக்கணும்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய காரியத்தை பற்றி கொள்ளணும் என்று சொல்லி நல்ல ஒரு தீர்மானத்தோடு முதல்ல அவர் செய்யற காரியம் கிறிஸ்துவை அவர் பணிந்து கொள்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட். ரெண்டாவதா நாம் பார்க்கிறது யுவர் பொசிஷன் வித் காட். இந்த பொசிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா பரிசுத்தமாக்கப்படுதல். ஸோ முதலாவது ஒரு மனிதன் கிறிஸ்துவை சந்திக்கிறான், அவன் ரட்சிக்கப்படுறான், அவரை பணிந்து கொள்றான். ரெண்டாவதா அவன் பணிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவரிடத்திலிருந்து வருகிற பரிசுத்தத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். we call it the sanctification, பரிசுத்தமாக்குதல் என்று சொல்லி சொல்லுகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கிறது மாத்திரம் இல்ல, அடுத்ததா அவர் கொடுக்கிறதான காரியம் என்னதுங்க, பரிசுத்தமாக்குதல். ஸோ இந்த அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு இந்த ப்ராசஸ்ல நீங்க போனாதான் அரண்களை உடைக்க முடியும். அதனால நல்லா கவனிங்க. எல்லாரும் என்னை பாருங்க, எல்லாரும் ஹல்லேலூயா. சரி, என்னை பாருங்க எல்லாரும். இப்போ முதலாவது என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம், ரட்சகரை நாம் சந்திக்கிறோம், அவரை பணிந்து கொள்கிறோம். இரண்டாவதா அவரோடு கூட அவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். unless and until the holiness of Christ, கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம் உங்களுக்குள் வரவில்லை என்று சொன்னால் அரண்களை நிர்மூலமாக்குவது ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்கும். உங்களுக்காக யார் ஜெபம் பண்ணாலும் அரண்கள் உடையவே உடையாது. அப்புறம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க, நான் இவ்வளோ நாளா ஜெபம் பண்றேன், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மாறவே மாட்டேன்டு. எப்படி மாறும்? ஏன்னா ரெண்டாவதா கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, பரிசுத்தம். அவருடைய நீதி, அவருடைய நீதியையும் அவருடைய பரிசுத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவசியம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால நல்லா கவனிங்க. ஸோ அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நமக்காக கிறிஸ்துவானவர் பலியானதுனாலே அவருடைய நீதி எல்லாம் நம்மேலே வந்தது இல்லைங்களா. கிராஸ்ன்றது டிரான்சாக்ஷன் சொல்றோம். என்ன டிரான்சாக்ஷன்? பரிமாற்றம். என்ன பரிமாற்றம்? அவருடைய நீதி என்மேல் வந்தது, என்னுடைய அநீதி எல்லாம் அவர் மேல் போனது. ஹல்லேலூயா. சிலுவை என்னதுங்க, சிலுவையில் என்ன நடந்துச்சு? ரெண்டு நடந்துச்சு. ஒன்று சொல்லுங்க, கிறிஸ்துவின் நீதி. சொல்லுங்க பின்னாடி, கிறிஸ்துவின் நீதி என்மேல் வந்தது, என்னுடைய அநீதி கிறிஸ்துவுக்கு போனது. திரும்ப சொல்லுங்க, கிறிஸ்துவின் நீதி என்மேல் வந்தது, என்னுடைய அநீதி கிறிஸ்துவுக்கு போனது. புரியுதுங்களா? சிலுவையில் நடந்தது இதுதான். ஸோ அப்போ அவர் அநீதி ஆயிட்டாரா? இல்லை, அவர் அநீதியை முறியடிச்சு மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழுந்ததுனாலே அநீதியை என்ன பண்ணிட்டார், கம்ப்ளீட்டா அவர் அழித்து விட்டார். அநீதியும் அவர் மாற்றி விட்டார். சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் அப்படி நினைச்சுக்குவாங்க, பாவம் எல்லாம் இயேசு மேல போனதுனால இயேசு என்னவாயிட்டார், பாவி ஆயிட்டார். நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. இயேசு பாவியாக முடியாது, ஏன்னா அவர் பரிசுத்த தெய்வம். நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார், அவ்வளவுதான். அவர் பாவியாக மாற முடியாது. பாவின்ற வார்த்தை யாருக்கு மாத்திரம் தான் பொருந்தும் தெரியுமா? மனுஷனுக்கு மாத்திரம் தான் பொருந்தும். அது இயேசுவுக்கு பொருந்துகிற ஒரு வார்த்தை அல்ல. அவர் மனிதனாக வந்திருந்தாலும் பாவத்தை ஏற்றுக்கொண்டாரே ஒழிய அவர் பாவியாக மாறவில்லை. சொல்றது புரியுதா? சோ ரெண்டாவது காரியம் என்ன சொன்னேன், பரிசுத்தமாகுதல். மூன்றாவதா the power of God, கர்த்தருடைய வல்லமையை நாம் எதிர்கொள்ள வேண்டியது அவசியமாக. சோ முதலாவது கிறிஸ்து அவருடைய ரட்சிப்பை எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். இரண்டாவதா அவர் கொடுக்கிறதான பரிசுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். மூன்றாவதா சரண்டர், அவருடைய வல்லமையை எதிர்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 15ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? அந்த 5:15 வாசிப்போம். சேர்ந்து வாசிக்கலாமா? 2 பேர் தான் வாசிக்கிறீங்க. பைபிள் எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? சத்தமா வாசிங்க. ஆண்கள் உங்க சத்தத்தை கேட்கல, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்துச்சு, எங்க? மோசேவுக்கும் வந்துச்சு. மோசே எரிகிற முச்செடியை பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொன்னார்? உன் கால்கள் இருக்கிறதான பாதரட்சையை
கலட்டி போடு என்று சொல்லி சொல்லுகிறார். இது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. என்ன அப்படின்னா, நமக்கு அர்ப்பணிப்பு, சரண்டர், முழுவதுமாக விட்டு கொடுத்து விடுங்கள். கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பதாக yield to the power of God, அவரிடத்துல விட்டு கொடுத்து விடுங்கள். இதுல இன்னும் தெளிவான ஒரு காரியத்தை சொல்றேன். டிரான்ஸ்லேஷன்ல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. என்ன அப்படின்னா, பாதரட்சைகள் கிடையாது, பாதரட்சை. பாதரட்சைகள்னா என்னது? பாதரட்சை என்னங்க? செருப்பு. செருப்புகள் இல்ல, செருப்பு. இன்ஃபேக்ட் ஹீப்ரூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒத்த செருப்புன்னு தான் போட்டிருக்குது. இப்ப நல்லா கவனிக்கணும். நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் இது வரைக்கும் எப்படி, நானே இவ்வளவு நாள் அப்படிதான் புரிஞ்சுட்டு இருந்தேன். என்னன்னா, ரெண்டு செருப்பையும் என்ன பண்ணிடணும், ஏன்னா அது பரிசுத்தமானது, செருப்பை கழட்டி விட்டுறணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேற்று தான் நான் படிக்கும் போது என் கண்கள் திறந்தது. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஹீப்ரூல ஃபுல்லாவே நல்ல பழைய, நல்லா கவனிங்க, இது ஒரு வரலாற்று பின்னணி தெரிஞ்சுக்கணும். இந்த எபிரேய பழக்க வழக்கத்தின்படி ரெண்டு செருப்பை கழட்டி விட மாட்டாங்க, ஒரு செருப்பை கழட்டி விடுவாங்க. இது எதுக்குங்க எங்க ரெண்டு செருப்பு கழட்டி விட்டா கூட ஒரு அர்த்தம் இருக்குது, அது எதுக்குங்க ஒத்த செருப்பு? எனக்கு இதே கேள்விதான் வந்துச்சு. ஆனா அதுக்கு தான் நம்ம ரூத்தை நம்ம படிக்கணும். ரூத் நீங்க படிச்சீங்கன்னா, ரூத்தினுடைய வாழ்க்கையை ரிடீம் பண்றது, மீட்கிறதுக்கு அவருடைய வம்சாவளியில ஒரு ஆண்டு இருந்தார். ஏன்னா ரூத்தருடைய கணவர் செத்து போயிட்டார். ரூத் 4வது அதிகாரம் 6-8 வசனங்கள் படிக்க வேண்டாம், நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க கவனிச்சிங்கன்னா, போவாஸ் என்ற ஒரு மனுஷன் இடத்துல இந்த ரூத் போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்றா. உடனே அவர் என்ன சொல்றாரு, நான் செய்யறது நியாயம் இல்லமா, முறைப்படி இன்னொருத்தன் உன்னை என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணணும். அவன் வேணான்னு சொல்லிட்டானா என்ன பண்றேன், நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் என்ன பண்றாரு அப்படின்னா, போய் அடுத்த நாள் காலையில எல்லாரும் பெரிய ஆட்கள்லாம் சபையில பஞ்சாயத்துல கூடி உட்கார்ந்து இருக்கும் போது இந்த போவாஸ் என்ன பண்றாரு, உட்காந்து இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த ரூத்ன்ற இந்த பெண்ணை மணந்து கொள்வதற்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து சொந்தக்காரர் ஒருத்தரை கேட்கிறாரு. அவர் சரிங்க அப்படின்றார். ஆனா அடுத்து என்ன சொல்றாரு, அவளை நீ கல்யாணம் பண்ணிட்டுனா அவ கூட இருக்கிறதான சொத்து கித்து எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும், கடன் தான் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ன உடனே என்ன சொல்றா, ஐயோ வேணாங்க அப்படின்றாரு. உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிச்சிருவோம், அப்பதான் நமக்கு புரியும். ரூத் 4வது அதிகாரம் 6-8 வசனங்கள். 6-8 வசனங்கள் வாசிக்கலாமா? ரூத் 4வது அதிகாரம் 6-8 வாசிப்போமா? அப்பொழுது அந்த சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பான், இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கலற்றி போட்டான். இப்ப பாருங்க, இவரு யாரு, இந்த சுதந்திரவாளி ஒரு செருப்பை கழட்டி யாருக்கிட்ட கொடுக்குறாரு, போவாஸ் கிட்ட கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய விருப்பம் இல்லை, உங்க விருப்பத்தின்படி நடக்கட்டும். என்னுடைய, அதாவது என் ஆசைன்னு ஒன்று இருந்துச்சு, ஆனா இப்ப நீ சொல்றதை பார்த்தா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, அதனால என்ன பண்ணிடு, என்னோட பார்ட்டை நீ என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள், ஐ எம் அண்டர் யோர் கமாண்ட் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு. அப்படியே சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கலற்றி போட்டான். பாதரட்சைகள் அல்ல, சிங்குலர், பாதரட்சை, ஒரு செருப்பு. நான் சொல்றது புரியுதா? சோ இப்போ இதே போலதான் இதுல நீங்க மோசேயினுடைய சம்பவத்திலையும் சரி, யோசுவாவுடைய சம்பவத்திலையும் சரி, செருப்புகள் இல்ல, செருப்பு, ஒத்த செருப்பு. சோ ஒத்த செருப்பை கழட்டி விடும் போது அவங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், நான் உமக்கு விட்டு கொடுக்கிறேன், நான் நீர் சொல்வது எல்லாவற்றையும் நான் கேட்கிறேன், நான் உம்முடைய அடிமைன்றது இல்ல, நான் எல்லாவற்றையும் நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? சோ இங்க கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்ன ஒரு காரியம், நீ என்ன பண்ணு, செருப்பை கழட்டு, அப்படிதானே சொல்றாரு. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு. பாதரட்சைகள்னு போட்டிருக்கு, ஆக்சுவலி ஒரு செருப்பு தான். ஸோ அந்த ஒரு செருப்பை கழட்டும் போது அவங்க யோசுவா எதை அடையாளப்படுத்தி சொல்றாருங்க, எதை அடையாளப்படுத்தி சொல்றாரு, என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்பதற்கான அடையாளம் தான் அந்த செருப்பை கழட்டி விடுதல் அப்படின்னு சொல்லி. ஐ கேன் பட் யூ கேன், என்னால முடியாது ஆனால் நீ செய்.
இப்ப இந்த சுதந்திரவாளி அப்படித்தானே சொன்னாரு. போவாசை பார்த்து என்ன சொன்னாரு? நான் இதை எடுத்துக்கொள்ள மாட்டேன், நீ அதை என்ன பண்ணு, எடுத்துக்கொள் அப்படின்றது. சோ இங்க யோசுவாவுக்கு வந்து அந்த சரண்டர், அர்ப்பணிப்பு அப்படின்ற ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். சோ 3 காரியத்தை சொன்ன. முதலாவது ரட்சிப்பின் அனுபவம். ரெண்டாவதா ரட்சிப்பின் அனுபவத்துல நமக்கு என்ன கிடைக்குதுங்க? கர்த்தருடைய ரெண்டாவதா நம்ம பார்த்தோம் கர்த்தருடைய பரிசுத்தம், ரொம்ப முக்கியம். அடுத்து மூன்றாவதா கர்த்தருக்கு விட்டு கொடுத்தல். என்னால முடியாது, உங்களால முடியும் அப்படின்றதனுடைய அந்த வெளிப்பாடாக இருக்கிறது. அடுத்தது நான்காவதாக, சோ 3 காரியங்கள் முதலாவது பார்த்தோம் என்னென்ன செய்யணும். அடுத்தது நான்காவது நாம் பார்த்தது கர்த்தருடைய நம்பிக்கையின் மேல் இருக்கிறதான ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு தைரியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. 6வது அதிகாரத்தில் பாருங்க, யோசுவா 6:1-2 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். 1-2 வசனங்கள் வாசிக்கலாமா? 6வது அதிகாரம் 1-2. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைபட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேனா ஒப்பு கொடுத்தேனா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஒப்பு கொடுத்தேன். அப்போ கர்த்தர் வந்து நான் அதை செய்வேன் இதை செய்வேன்றதை விட அவர் நிறைய விஷயங்கள் முடித்ததாகவே தான் அவர் பார்க்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் அதாவது எண்ட் ரிசல்ட், அதனுடைய முடிவு என்னவென்பதை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். அதனாலதான் அவர் பேசுற கான்பிடன்ஸோடையே யோசுவாவும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருந்தது. So when God promises you something, கர்த்தர் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை வாக்குத்தத்தம் செய்யும் பொழுது அவர் என்ன தெரியுங்களா பண்றாரு? அவர் பேசும்போது முழு கான்பிடன்ஸோட தான் பேசுறாரு. ஆனா நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள என்ன இல்லைங்க, நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது, நம்மிடத்துல விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மேல் நமக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நிச்சயமாக அரண்களை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு இந்த அரண்களை நிர்மூலமாக்குவேன், உனக்கு விடுதலையை தருவேன், உனக்கு வெற்றியை தருவேன், எக்கச்சக்க வார்த்தைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு சில வசனங்களை நான் வேகமா வாசிக்கிறேன், முடிஞ்சவங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:57 விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்கள் எல்லாமே நம்ம எடுத்து படிச்சோம், நேரமாகும். இது எல்லாமே நமக்கு தெளிவா சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவானவர் உங்களை எல்லா இடங்களிலும் என்ன பண்றாருங்களா? வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். So before you conquer your stronghold, you need to have a confidence that you have God's promises. உங்களுடைய அரண்களை நீங்கள் சுதந்தரிக்கும் முன்பதாக கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்காக பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் கொடுக்கிறதான இந்த வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கை இல்லாம அரண்களை ஒரு நாளும் நீங்க மேற்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, கொஞ்சம் சொல்லுங்க என்னதுங்க, எங்க ஜென்ஸ் சொல்லுங்க என்னவா இப்படின்னா, கொஞ்சம் கையினாச்சு பார்த்துனா சொல்லுங்களேன். ஆக்ஷன் மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், டம்ஷர் ஆட்சி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்போ தேவன் முதலாவது, இதெல்லாம் நம்ம கிட்ட நம்பிக்கை இருக்கலாம், ரட்சிப்பு இருக்கலாம், சரண்டர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அடுத்தது விசுவாசம், அவருடைய வார்த்தையின் மேல, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக நம்மளுடைய அரண்களை நாம் மேற்கொள்ள முடியாது. அடுத்தது 5வதா நாம் பார்க்கிறது, கர்த்தருடைய திட்டத்தின் மேல் நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். We need to have a confidence in God's plan. கர்த்தருடைய திட்டம், கர்த்தர் உங்களுக்காக திட்டம் வச்சிருக்காரா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 4 பேர் 5 பேர் தான் கை தூக்குறீங்க. மற்றவங்களாம் மற்றவங்களுக்குலாம் இருந்தா இருக்கட்டும், இருந்தா என்ன வேணும், தூங்க உடுப்பா கொஞ்சம்
தூங்குற நேரத்தில். சரி கவனிங்க, எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்காக திட்டம் வச்சிருக்கிறார்? ஹல்லேலூயா, ஆமென். சிறந்த திட்டத்தை வச்சிருக்கிறார்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். சோ தேவனுடைய திட்டம் என்பது அதன் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். இதுல பாருங்க, இதுல ஒரு திட்டத்தை அவர் சொல்றாரு, ரொம்ப அற்புதமா இருக்குது. அதை பத்தி நம்ம வாசிக்க போறோம். இதுல பாருங்களேன், 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 3வது வசனத்திலிருந்து 6வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து எடுத்துட்டீங்களா? யோசுவா 6:3 யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். அடுத்தது, 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இங்க அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றார். பிதாவானவர் என்ன பண்றாரு? ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றார். அனுப்பப்பட்ட அந்த தூதன் மூலமாக அந்த ஸ்ட்ராட்டஜியை ரிவீல் பண்றாரு. என்ன ரிவீல் பண்றாரு அப்படின்னா, முதலாவது நீ என்ன பண்ணணும்? எத்தனை தாட்டி சுத்தி வரணும்? ஒரு நாளைக்கு ஒரு தாட்டி. ஒரு நாளைக்கு ஒரு தாட்டி தானே? ஒரு நாளைக்கு ஒரு தாட்டி. 7வது நாள்ல 7 தாட்டி சுத்தி வரணும். ஓகேங்களா? 6 நாள் சுத்தணும், 7வது நாள் 7 தாட்டி சுத்தி வரணும். அது ஒரு பிளான். அடுத்து என்ன பிளான் சொல்றாரு? ஆசாரியர்களை முன்னாடி வச்சுட்டு என்ன பண்ணு? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிக்கோ. உடன்படிக்கை பெட்டி தூக்கி சுத்தி வரணும். அடுத்ததா அது வரைக்கும் அமைதலா இருக்கணும். 7வது நாள் கடைசி ரவுண்ட் அடிக்கும் போது என்ன பண்ணணும்? ஆமா, நல்லா அந்த நெடுந்தொனி எக்காலம்லாம் பப்பரப்பான்னு ஊதுவாங்க. ஊது மாதிரி என்ன பண்ணும்? எல்லாரும் நல்லா சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கணும், ஆரவாரம் பண்ணணும், சத்தம் போடணும். கர்த்தர் எங்களுக்கு வெற்றி கொடுத்துட்டாருன்னு சொல்லி நீங்க சத்தம் போட்டினாலே போதும், இது நடக்கும். யாராவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நீங்க அந்த லிஸ்ட்ல இருந்தீங்கன்னா நீங்க சத்தம் போட்டிருப்பீங்களா? எல்லாரும் கத்துறான்னு கத்தி இருப்போம். ஆமா தானே? ஏன்னாங்க ஒண்ணுமே எங்க அவ்வளோ பெரிய அலங்குங்க. அந்த அலங்கம் எவ்வளோ பெருசு தெரியுமா? கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற கணக்குப்படி புல்டோசர் இருக்கு இல்லைங்களா? புல்டோசர், ஜேசிபியை பக்கத்தில் நிறுத்தி வச்சு 13 ஜேசிபி நிறுத்தி வச்சிங்கன்னா எவ்வளோ அகலம் வரும்? 13 ஜேசிபியை பக்கத்தில் நிறுத்தி வச்சிங்கன்னா எவ்வளோ அகலம் வரும்? அவ்வளோ அகலம் அந்த செவுரு. அப்போ எந்த ஜேசிபி வச்சு நீங்க அந்த செவுத்தை நோண்ட முடியும்? நீங்க 100 ஜேசிபி வச்சா கூட உங்களுக்கு 4 மாசம் ஆகும் அந்த செவுத்தை நோண்டுறதுக்கு. நல்லா கவனிக்கணும். அந்த அலங்கம் அப்படிப்பட்டதான அலங்கம் அப்படிதான் கட்டியிருக்கிறாங்க. இது வந்து என்ட்ரி தான். அதுக்கப்புறம் உள்ள வந்து படை வீரர்கள் நிற்பதற்கு ஒரு பேரக்ஸ் ஒன்று இருக்கும். பேரக்ஸ்னா அந்த படை வீரர்கள் இருக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் ஒரு செவுரு இருக்கு. அதுக்கப்புறம் தான் எரிகோ பட்டணம். இதெல்லாம் தாண்டி போகணும்னா சாத்தியமான விஷயமா? இப்ப இருக்கிற ஜேசிபியாலே செய்ய முடியல. இப்போ அந்த காலத்தில் அவங்க என்னத்தை வச்சு செஞ்சிருப்பாங்க? ஆனா பாருங்க, அங்க கர்த்தர் எதை பயன்படுத்தினார்? இவர்களுடைய ஆரவாரத்தை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. சரி, இப்ப நல்லா கவனிக்கணும். இவர் காட் சொன்னதான திட்டம், உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு போகணும், ரவுண்ட் அடிக்கணும், இதெல்லாம் வந்து யோசுவா சரி அப்படியே ஒரு குழப்பத்திலே போய் செஞ்சிருப்பாரு. தெரில, நம்பிக்கையா செஞ்சிருப்பாரு. ஆனா மற்றவங்களை எத்தனை பேர் அதுல வந்து நம்பிக்கையா செஞ்சாங்க? இல்லை நம்ம எத்தனை பேர் கூட்டத்தில் போய் கத்திட்டு வருவோண்டா, எல்லாரும் போறாங்க நம்மளும் போவோண்டா அப்படின்னு எத்தனை பேர் போனாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா பாருங்க, தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவரா என்ன பண்றாருங்க? அவர் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கூட மாறாம அவங்க கடைபிடிச்சப்போ கர்த்தர் என்ன பண்ணார்? எரிகோவின் அலங்கத்தை அவர் இடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுல ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஸோ முதலாவது நாம் பார்க்க வேண்டியது இந்த ஆசாரியர்கள். இந்த ஆசாரியர்கள் நமக்கு எதை உணர்த்துகிறார்கள் என்று சொல்லி சொன்னா, முதலாவது, this is a picture of perfect advocate. நமக்காக ஆசாரியர்னா யாரு? ஆசாரியர்னா யாருங்க? என்ன பண்ணுவாரு? மக்களையும் தேவனுக்கும் நடுவாக நின்று என்ன பண்றவரு? பரிந்து பேசுகிறதான மனிதனை தான் என்னன்னு சொல்லுவோம்? ஆசாரியன்னு சொல்றோம். சோ அதே போல நமக்காக பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆசாரியனா யார் இருந்தா? பிரதான ஆசாரியரா எபிரேயர்ல வாசிக்கிறோம் இல்லையா? எபிரேயர்ல வாசிக்கிறோம், நமக்கான பரிந்து பேசுகிறதான பிரதான ஆசாரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனத்துல அதை நம்ம வாசிக்கிறோம். இது ஒண்ணு, இதனுடைய அர்த்தம். ரெண்டாவதா, எக்காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதா? எக்காலம் எடுத்து நெடுந்தொனியா அவங்க தொனிப்பாங்க.
எக்காலம் என்பது எதை உணர்த்துகிறதுன்னு சொல்லி சொன்னா அட்டோன்மெண்ட்னு சொல்றோம். அட்டோன்மெண்ட் என்னன்னா அபிஷேகிப்பது. பொதுவா நீங்க பழைய ஏற்பாட்டில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? எக்காலத்தை எடுத்து ஊதுவாங்க. எக்காலத்தை ஊதும் போது என்ன அர்த்தம்? ஒன்று வெற்றி வருதுன்னு அர்த்தம், இல்லை யாரையோ ஒருத்தங்க என்ன பண்றாங்க, ராஜாக்கள் காலத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் மேல எண்ணெயை ஊற்றி தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, எக்காலத்தை எடுத்து ஊதி அவரை ராஜாவாக டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அட்டோன்மெண்ட், அபிஷேகிப்பது. ஸோ இந்த எக்காலம் என்பது அபிஷேகத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அடுத்ததாக என்ன பார்க்கிறோம்? உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி நமக்கு எதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால், உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 காரியம் இருந்துச்சு. யாராவது சொல்ல முடியுமா? பைபிள் காலேஜ் படிக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். மன்னா, அடுத்தது துரித்தக்கோல், 10 கட்டளை. சூப்பர். 3 காரியங்கள் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது. ஒன்று என்னன்னா மன்னா. மன்னா எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் அவங்களுக்கு போதுமானவராய் இருந்தார் அப்படின்றது. அடுத்தது என்னதுங்க? ஆரோனுடைய துளிர்த்தக்கோல். அதை எதை நமக்கு குறிக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய வல்லமையையும் அவருடைய ஜீவனையும் குறிக்கிறது. அடுத்தது மூன்றாவதாக 10 கட்டளைகள் என்று சொல்லும் பொழுது, கட்டளைகள் மாத்திரம் இல்லை, கட்டளைகளின் நிறைவேறுதலாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார் என்பதை நமக்கு குறிக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ இது எல்லாமே காட்ஸ் பிளான்ல இது எல்லாமே இருக்குது. முதலாவது ஆசாரியர்கள் எதை குறிக்கிறது? அட்வொகேட், நமக்காக வழக்காடுகிறவர் இருக்கிறார். அதுதான், அவர் தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் பிளான், ஃபர்ஸ்ட் அஜெண்டா அவர் தான். அடுத்து ரெண்டாவதா நாம் அபிஷேகிக்கப்பட வேண்டும். முதலாவது நமக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து. ரெண்டாவதா நாம் அபிஷேகிக்கப்பட வேண்டியது அவசியம். மூன்றாவதா உடன்படிக்கை பெட்டி. அதுக்குள்ள 3 காரியங்கள் இருந்தது. ஒன்னு என்னதுங்கன்னு சொன்ன மன்னா, ஃபுல் ப்ரொவிஷன், கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார் என்ற விசுவாசம். அடுத்து என்னதுங்க இருக்குது? ஆரோனுடைய துளிர்த்தக்கோல், அது கிறிஸ்துவின் வல்லமையும். அடுத்ததாக கட்டளைகள், 10 கட்டளைகள் என்பது கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார் அப்படின்ற காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இதை நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த பிளான் என்னங்க? இதுல என்னப்பா பிளான்? இது ஏதோ இன்டர்பிரேஷன் மாதிரி சொல்றது, இதுல என்னப்பா பிளான்? ஐடியா அதுதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஜீசஸ் இஸ் எனஃப் ஃபார் ஆல் த வார்ஃபேர் தட் யூ ஃபேஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே கிடைக்கிறதான அந்த முழுமை, நீங்கள் சந்திக்கிறதான எல்லா அரண்களுக்கும், நீங்கள் எதிர்கொள்ளுகிறதான எல்லா அரண்களுக்கும் கிறிஸ்துவிலிருந்து தான் முழுமை உங்களுக்கு கிடைக்கிறது. எத்தனை பேர் ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா. So Jesus is the fullness of victory that you claim over your stronghold. உங்களுக்கு எதிராக இருக்கிற அரண்களுக்கு மேலாக வெற்றி பெறுவதற்கு அந்த முழு வெற்றி யார் இடத்துல இருந்து கிடைக்குது? உங்களுக்கு இயேசுவின் இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்குது. அவர்தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். அவர்தான் உங்களுக்கு மன்னாவா இருக்கிறாரு. அவருடைய வல்லமை உங்களுக்கு போதுமானதா இருக்குது. அவருடைய அபிஷேகம் உங்களுக்கு போதுமானதா இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப இது எல்லாமே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. சோ காட்ஸ் பிளான் என்ன? கர்த்தருடைய திட்டம் என்ன? கிறிஸ்துவை உங்களுக்கு சொந்தமாக்கி, உங்களுக்கு முழுமையான ஒரு சொந்தமாய் மாற்றிக்கொள்வது என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் எடுத்து வாசிப்போம். சேர்ந்து வாசிப்போம். கலாத்தியர் 2:20 சேர்ந்து வாசிப்போம். தெரிந்த வசனம் தான். சிலுவை, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க பவுல் சொல்றாரு, நான் யாரை நம்பி பிழைச்சிருக்கிறேன்? கிறிஸ்துவை நம்பி. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அப்போ இங்க கம்ப்ளீட்டா அவர் சொல்லிட்டார். காட்ஸ் பிளான்குள்ள பால் வந்துட்டார். என்னுடைய அட்டோன்மெண்ட் அவர் தான், என்னுடைய பவர் கிறிஸ்து, எனக்கு வல்லமை அவர் தான், எனக்கு ஜீவன் அவர் தான், எனக்கு பலன் அவர் தான், எல்லாமே கிறிஸ்துவின் இடத்துல தான் எனக்கு கிடைக்கிறது. கிறிஸ்து தான் என்னுடைய அடையாளம், இயேசு தான் என்னுடைய அடையாளம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். 5 காரியங்கள். 6வதா, கர்த்தருடைய வல்லமையிலே நாம் வேரூன்றி இருக்க வேண்டும், நமக்கு நம்பிக்கை வேண்டும். 5வது வசனத்துல பாருங்க, அதே 6வது அதிகாரம் 5வது வசனத்துல, அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொடி இன்னும் பொழுது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். சோ இந்த இடிந்து விழுற வேலை யாருடைய வேலை? இடிக்கிறது யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? துதிப்பது, ஆரவாரம் பண்ணுவது, தேவன் சொன்ன திட்டத்தின்படி கீழ்ப்படிவது. ஒருவேளை இவங்க வேற ஏதாவது பிளான் போட்டு
யோசுவாவுக்கு ஒரு செகண்டரி ஆலோசனை கொடுத்து, சும்மா நடந்து வர ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்ன பண்ணலாம், ஆளாளுக்கு இங்க இருந்து ஒரு ஈட்டியை தூக்கி எறியலாம், ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கலாம். இல்ல ஒரு பெரிய ஒரு இங்க இருந்து நம்ம வில் வீரர்கள்லாம் வச்சு வில்லு விடலாம், அம்பு விடலாம், என்ன ஆலோசனை சொல்லியிருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, they stick to God's plan. கர்த்தருடைய திட்டத்திற்கு அவர்கள் இசைந்து அவர்கள் போனாங்க. அதனால வெற்றி அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. ஸோ கர்த்தருடைய வல்லமை ஆறாவதாக நாம் வெளிப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக அடுத்த பாகத்துக்கு போவோம். அவங்க எப்படி அதை சுதந்திரிச்சாங்கன்னு பார்க்கலாம். இங்க பார்க்கலாமா? 20வது வசனம் பாருங்க. 20வது வசனத்துக்கு வாங்க, வாசிப்போமா? 6:20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்திலிருந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. சோ இதுதான் கான்குவெஸ்ட். இப்ப இந்த ரெண்டு விஷயம் பண்ணது முக்கியம் இல்ல, அதை விட ரொம்ப முக்கியம் எது தெரியுமா? உள்ள போய் உள்ள இருக்கிறவங்களை என்ன பண்ணணும், என்னங்க என்ன பண்ணணும், இப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஆக்ஷன், அட்லீஸ்ட் ஆக்ஷன் வச்சு தான் சொல்லுங்க. என்ன பண்ணணும்? சங்காரம் பண்ணணும். இங்க ஆண்டவர் வந்து பாரபட்சம்லாம் பார்க்கவே சொல்ல. ஏன்னா குழந்தைங்க லேடிஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு எல்லாம் ஆண்கள் தான் எல்லாம் திமிரு பிடிச்சவனுங்க, எல்லாத்தையும் கொண்டுறா அப்படின்லாம் சொல்ல. அங்க என்ன சொல்றாரு? ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், ஆடு மாடு. எங்க ஆடு மாடு என்னங்க பண்ணுச்சு? அப்போ காட் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறார். ஏன்னா அங்க இருக்கிற ஒரே ஒருத்தி, அவ யாருன்னா ராகாப் என்கிறதான ஒரு வேசி, அவளுடைய ஃபேமிலி, அவளை மாத்திரம் தான் கர்த்தர் வந்து தெரிந்து கொண்டார். அதுவும் அவளை பத்தி பாத்தீங்கன்னா எபிரேயர் 11 அவள் விசுவாசத்தினாலே அப்படின்னு இருக்கு. அப்ப ராகாப் வந்து விசுவாச லிஸ்ட்லயே வந்துட்டா. அவ பெரிய ஒரு காரியம்லாம் பண்ணல. ஏன்னா இவங்க எல்லாம் தங்களுடைய புயபலத்தை, தங்களுடைய அலங்கத்தை நம்பி கொண்டிருந்த பொழுது ராகாப் யாரை நம்பி, அதே ஊருக்குள்ள எரிகோ பட்டணத்துக்குள்ள இருந்த ராகாப் யாரை நம்பினா? தேவனாவ விசுவாசிச்சா. அதனாலதான் 11 எபிரேயர் 11 ஆபிரகாம் அந்த பெரிய பெரிய மனிதர்கள் லிஸ்ட்ல யார் இருப்பா தெரியுமா? ஒரு வேசி ஒருத்தி இருப்பா. காரணம் என்ன? அங்க 1000 பேர் இருந்தானுங்க, 1,00,000 பேர் இருந்தானுங்க. 1,00,000 பேரும் அலங்கத்தை நம்பிக்கிட்டு இருக்கும் போது இவ ஒருத்தி யாரை நம்பினா? தேவாதி தேவனை இவ நம்பினா. ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ இங்க நடந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பிளான் சொல்லி இப்படி செய்யணும்ட்டாரு. ரொம்ப முக்கியமா உள்ள போய் நீ எல்லாரையும் அழித்தே தீரணும். ஏன் கர்த்தர்? நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க உங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை படிச்சா என்னங்க ஒரே ரண கொடூரமா இருக்குது, அழிக்கிறாரு, குத்துறாரு, வெட்டுறாரு, தலையை வெட்டுறாரு. அப்போ கர்த்தர் என்ன ரொம்ப அப்படியே வெறி பிடிச்சவரா? இல்ல. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, தீமையான எந்த ஒரு தொடர்பும் இஸ்ரவேல், பரிசுத்தம் பண்ணப்பட்டதான இஸ்ரவேலோடு கூட சேரவே கூடாது. நோ ஜாயினிங் alongside with the evil one, wicked ones. துன்மார்க்கரோடும் தீமையானவர்களோடும் கொஞ்சம் கூட நீ கைகோத்து நிற்க கூடாது. அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் பங்கு கிடையாது. அநீதிக்கும் நீதிக்கும் பங்கு கிடையாது. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் ஆண்டவர் அதுக்கு அவ்வளோ அப்படியா பண்ணணும்? ஆமா, அப்படிதான் பண்ண, வேற வழி இல்லை. இப்பதான் ஜீசஸ் அனுப்பி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த டைம்ல இரக்கம் கிடையாது. அந்த டைம்ல விசுவாசிச்சு ராகாப் மாத்திரம் என்ன பண்ணப்பட்டா? காப்பாற்றப்பட்டா. ராகாபை பார்த்து அவன் குடும்பத்தினரும் காப்பாற்றப்பட்டாங்க. ஏன் ராகாப் மாதிரி எத்தனை பேர் நம்பி இருக்கலாம் இல்லையா? ஆனா நம்பல. தங்கள் எதை நம்பி கொண்டிருந்தாங்க? தங்களுடைய அலங்கத்தை அவர்கள் நம்பி கொண்டிருந்தாங்க. அது எனக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கு. இந்த செவுத்தை தாண்டி எவன்டா வரப்போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாருங்க, இங்க நான் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் இஸ்ரவேலிலே கொஞ்சம் கூட தீமையை வேறறுக்கும்படியாக அவர் என்ன பண்றாரு? ஆடு மாடு, ஏன்னா ஆடு மாடை கூட பிசாசு பூச்சி வைக்கும். அதனால மிருகத்தை கூட என்ன பண்ணாதீங்கடா, விட்டு வைக்காதீங்க. லேடிஸ், குழந்தைங்க எல்லாரையும் சங்காரம் பண்ணுங்க. இது தேவனுடைய பார்வையில் நியாயமா? இது நியாயம். ஒருவேளை நீங்க அதை அநீதின்னு சொல்லலாம். என்னங்க ஒன்றும் தெரியாத குழந்தையெல்லாம் வந்து கொல்றது நியாயமா? ஆனா காடுக்கு தெரியும், அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தையோட ரத்தத்துல என்ன இருக்கும் தெரியுமா? என்ன இருக்கும் தெரியுமா? விக்கிரகாராதனை இருக்கும். அந்த பிள்ளை இஸ்ரவேலுக்குள்ள இருந்துச்சுன்னா இஸ்ரவேலை எங்க வழி நடத்திட்டு போகும்? நேரா விக்கிரக ஆராதனைக்கும் அநீதிக்கும்
பரிசுத்தம் இல்லாத காரியங்களுக்கும் நடத்திட்டு போகும் கர்த்தர் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார். அதனாலதான் கானானை சுதந்திரிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தார். யோசுவா முழுசு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இரக்கமே கிடையாது, அடிச்சு நொறுக்குவார் ஆண்டவர். ஒன்று அவங்க ஒன்று சொல்றத அவனுங்க செய்யலைன்னா அவரே என்ன பண்ணுவார், அடிச்சு நொறுக்குவார். இதில் கூட 5வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். 5வது அதிகாரம் இல்லை, 15வது அதிகாரம்னு நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 ராஜாக்கள் இருப்பாங்க. 5 ராஜாக்கள், சாரி 10வது அதிகாரம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செமையான ஒரு சம்பவம் பண்ண. அதெல்லாம் படித்து நான் இமேஜின் பண்ணதெல்லாம் அப்படியே பூரிச்சு போயிட்டேன் நான். அங்கே எப்படி தெரியுங்களா இருக்கும், அந்த 5 ராஜாக்களையும் இவங்க துரத்தணும். துரத்தும் போது கர்த்தர் என்ன தெரியுங்களா பண்றாராம், பரலோகத்துல இருந்து கல்லை தூக்கி எறிகிறார். ஒரு சாவிட பெரிய பெரிய கல் பெருசு பெருசா வந்து மேல மண்டை மேல விழுந்தா என்னங்க ஆகும் சொல்லுங்க, இவ்வளவு பெருசா வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? அப்ப அது 11வது அந்த வசனத்துல 10வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா இவனுங்க வந்து பட்டயத்திலையும் அம்புலையும் கொன்ன ஆட்களை விட கர்த்தர் எரிஞ்ச கல்லுல செத்து போனவனுங்க அதிகமா. பாருங்க, இதுதான் கர்த்தர் செஞ்ச ஒரு காரியம். ரீசன் என்ன அப்படின்னா அவர் நீதியுள்ள தேவன். இந்த அநீதி, அதாவது இவங்களை அழிக்கிறது வந்து அநீதி அவருக்கு கிடையாது. எது தெரியுமா அவருக்கு அநீதி? அவங்க வாழ்க்கைக்குள்ள பாவம் இருந்துச்சு பாத்தீங்களா, அவங்க வாழ்க்கைக்குள்ள பெருமையும் விக்கிரகாராதனையும் வேசித்தனமும் இச்சையும் இருந்தது பாத்தீங்களா, அகம்பாவம் இருந்தது பாத்தீங்களா, அதுதான் கர்த்தருக்கு விரோதமான அநீதியாக இருக்கிறது. அப்ப அவர் நீதியை விரும்புகிறதுனால அவர் என்ன பண்ணார், சர்வ சங்காரம் பண்ணார். ஸோ இட் இஸ் ஜஸ்ட். ஸோ இதே கான்செப்ட்ல இன்னைக்கு நீங்க நானும் கிடையாது. இப்போ நிறைய பேர் இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஜோம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்படி ஜோம் பண்ணுவாங்க. கர்த்தாவே அவனை அடியும், அவனை நொறுக்கும், அவன் காலை உடைத்து போடும், அவன் கண்களை பிடுங்கி போடும். இதெல்லாம் நல்லதா? ஏசப்பா அதுக்காக வந்தார், உங்க கண்ணை பிடுங்கிறதுக்காக வந்தாரு. குருடனுக்கு பார்வை கொடுத்தவர் எதுக்கு கண்ணை பிடுங்க போறாரு இல்லையா? ஸோ பழைய ஏற்பாட்டினுடைய ஜபங்கள், அதாவது அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நிழலாட்டமா இருக்குது. ஆனா அதுபடியே அந்த ஜபத்தையே நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து நம்ம சத்தியங்களை எடுத்துக்கொண்டாலும் நம்ம எந்த கண்ணாடி வழியா பார்க்கணும் தெரியுமா? கிறிஸ்து என்கிறதான அந்த கண்ணாடி வழியா பார்த்தாதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட் வில் மேக் சென்ஸ். அப்பதான் நமக்கு அது புரியும். இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம பழைய ஏற்பாடு ஆட்கள் மாதிரி இன்னும் எலியா மாதிரி ஆண்டவரே அக்கினியை இறக்கும், அவனை சுட்டெரித்து போடும், வீடு பத்திக்கிட்டு எரியட்டும், அவனை நிலம் நாசமா போகட்டும், இந்த மாதிரிலாம் நம்ம ஜோம் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஜோம் பண்றது கிறிஸ்தவனுடைய அழகு கிடையாது. கிறிஸ்தவன் அப்படி ஜோம் பண்ண மாட்டான். பழைய ஏற்பாடு நடந்துச்சே அப்படின்னா பழைய ஏற்பாடுல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படல. தேவனுடைய அன்புனா என்னன்னு அவங்களுக்கு இஸ்ரவேலர் மாத்திரம் தான் ருசி பார்த்திருந்தாங்க. அப்போ தேவன் நீதி உள்ளவரா, அவர் செய்ய வேண்டியதான அநீதிக்கு விரோதமான காரியங்களை செய்த நாட்களில் அவர் அப்படியாக இருந்தார். ஆனா இப்போ அவர் அப்படி செய்ய மாட்டாரு. நீங்க அப்படி ஜோம் பண்ணீங்கன்னா உங்க ஜபத்தை யார் தெரியுமா கேட்பா? நீங்க இயேசு நாமத்தினால ஜோம் பண்ணாலும் பிசாசு தான் அந்த வேலையை செய்வான். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் ஒருத்தர், அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பயங்கரமான ஒரு ஃபயரான சர்ச்சுக்கு போறாரு. லிட்டரலா ஃபயரான சர்ச்சுக்கு போறாரு. அவர் வந்து என்கிட்ட சாட்சி சொன்னார், தம்பி நம்ப மாட்டீங்க, எங்க சர்ச்சில் பக்கத்துல எங்களுக்கு விரோதமா ஒருத்தங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் கேஸ் கொடுத்துட்டாங்க. என்ன போலீஸ் கேஸ்னா, இவங்க ஓவரா ஸ்பீக்கர் சவுண்ட் வச்சு லபோ தீபோன்னு கத்துறாங்க அப்படின்ட்டு போலீஸ் கேஸ் கொடுத்துட்டாங்க. அதனால போலீஸ் வந்து பயங்கரமா எங்க சர்ச்செல்லாம் மிரட்டிட்டாங்கப்பா. நாங்க சும்மா விடுவோமா? நாங்க என்ன பண்ண, முட்டி போட்டு கர்த்தாவே உம்முடைய விரோதிகளுக்கு விரோதமாய் உம்முடைய அக்கினியை ஊற்றும், எரித்து போடும் ஜோம் பண்ணப்பா. நீ நம்ப மாட்டேன், அடுத்த ஒரு 2-3 மாசத்துல அவங்க வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடிச்சு வீட்டில் 4 பேர் செத்து போயிட்டாங்க பண்றாரு. எப்படி? இவங்க ஜோம் பண்ணதுனால கேஸ் சிலிண்டர் வெடிச்சு 4 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ எப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதல் அவர் இருக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றார் அவரே. நான் ஸ்தோத்திரம் சொல்லல, நான் அப்படியான்றது அவரே சொல்லிட்டு அவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க கர்த்தர் எப்படி நமக்கு கிரியை செய்கிறார். அப்போ எவ்வளோ ஒரு 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 இக்னரன்ஸ், ஒரு அறியாமையில் இருக்கிறோம் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் அந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆனா ஏன் அப்படி செஞ்சாரு? அவர் நீதி உள்ளவர், அநீதியை பொறுத்து கொள்ள முடியாத தேவன். அவர் காலம் வெளிப்படும் வரைக்கும் அவர் அப்படிதான் டீல் பண்ண வேண்டியது அவசியமா இருந்தது. ஆனால் கலாத்தியர்ல வாசிக்கிறோம், காலம் நிறைவேறின பொழுது கன்னியினுடைய வயிற்றிலே அனுப்பப்பட்டதான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிருபையும் இரக்கமும் நமக்கு உண்டாகிறது. இன்னைக்கு பாவி விரலை காட்டி பரலோகத்துக்கு நேரா கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, கடவுள் ஒருத்தர் இருந்தா இதெல்லாம் செய்வாரா அப்படின்லாம் கேள்வி கேட்டும் இன்னும் பொறுமையா இருப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? இன்னும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆனா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அது இல்லை. அந்த டைம்ல வந்து அப்படிதான் இருந்தார், கர்த்தர் அப்படிதான் செயல்பட்டார். யூ கேனாட் கோ அண்ட் கொஸ்டின் ஹிம். அவர்கிட்ட போய் நீங்க கேள்வி கேட்க முடியாது. ஏன் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில் அப்படியே அழிச்சு போட்டீங்க? ஏன்னா அவர் நீதி உள்ளவர், அநீதி அவரால் பொறுத்து கொள்ள முடியாது.
அதனால இங்க இவர் செஞ்சது நியாயமா? 100% ரைட். இப்போ நல்லா கவனிக்கணும். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த டிட்டர்மினேஷன், முதலாவது 7வது நாம் பார்க்க வேண்டியது டிட்டர்மினேஷன். நமக்கு ஒரு 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 தீர்மானம் வேண்டும். நான் கண்டிப்பா கர்த்தர் சொன்ன காரியங்களை என்ன பண்ணுவேன்? செய்வேன். அங்க போயிட்டு நான் பாரபட்சம் பார்த்துட்டு, ஐயோ குழந்தை அழகா இருக்குது, இந்த பொண்ணு அழகா இருக்குது, இந்த பொண்ணை விட்டு வச்சிடலாம், இந்த மாதிரி கருணை எல்லாம் நீ என்ன பண்ணாத, பார்க்காது. நீ அழகுன்னு விட்டு வச்சினா அதுவே உனக்கு ஆபத்தா மாறிடும். இப்படியே தானே நடந்தது. இப்ப இதே சம்பவத்துல ஒருத்த மட்டும் சொல் பேச்சு கேட்காம போனான். அவன் பேர் என்னது? ஆகான். அவன் என்ன பண்றான்? ஆண்டவர் எல்லாத்தையும் சுட்டரிச்சு போடுன்னு சொல்லும் போது அங்க இருக்கிறதான ஒரு சில ஐட்டங்கள்லாம் திருடிட்டு வந்துடுறான். தூக்கிட்டு வந்துடுறான். ஆஃப்டர் ஆல் ஒரு ஷால் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஷால் கூட இஸ்ரவேல்ல இல்லாம போயிடுச்சு. ஷால் என்னோட சில்லற ஐட்டம்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிறான். பாருங்க அவனுடைய புத்தி எப்படி இருந்திருக்கு. அப்போ கடைசியா என்ன பண்றாரு தேவன்? ஒரு தீர்ப்பு சொல்றாரு. ஆகானும் அவனுடைய குடும்பம் முழுசு சேர்த்து என்ன பண்ணிடுங்க? கல்லெறிந்து கொள்ளுங்கள். இப்போ பாருங்க காரணம் என்ன? ஏங்க தேவன் இவ்வளவு டெரரா இருக்கிறாரு? அவர் டெரரா இல்லை, அவர் நீதி உள்ளவரா இருக்கிறார். நீங்களும் நானும் வேணா டெரர்ன்ற பேரு, கொடூரமானவர்னு பேர் வைக்கலாம். ஆனா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நீதி உள்ள தேவன், நீதி செய்கிறதான தேவன். ரெண்டாவதா ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தார். குறிப்பிட்ட நாட்கள் அளவும் இவர்கள் எகிப்திலே இவர்கள் இருக்க வேண்டியது அவசியம். ஏன் தெரியுமா? கானானியருடைய அக்கிரமம் இன்னும் என்ன ஆகல தெரியுமா? நிறைவேறவில்லை. சோ கானானியர்களிடத்துல காணப்பட்ட பாவம் ஒரு கர்த்தருடைய கோப கலசத்தினுடைய நிறைவுக்கு வரணும். அது வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணார். அந்த டைம் வரைக்கும் அவங்க எங்க இருக்க வேண்டியது அவசியமா இருந்தது? எகிப்துல அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டியது அவசியமா இருந்தது. ஏன்னா அங்க அவனுடைய கோபம், அது கர்த்தருடைய கோபம் நிறைவேறும் அளவும் அந்த அநீதி இன்னும் என்ன ஆகல, ஃபுல்லா வரலையாம். கர்த்தர் வெயிட் பண்றார். கர்த்தர் கானானுக்கு சான்ஸே கொடுக்காம திடுதுப்புன்னு உள்ள பூந்து அடிக்கல. கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுங்களா? 400 வருஷம் உங்களுக்கு டைம் கொடுத்தாரு. இவங்க எகிப்துல இருந்த நாட்கள் எல்லாம் கானானியருக்கு கிருபையா இருந்த நாட்கள். அப்பயே அவங்க எவனாவது ஒருத்தன் கர்த்தரை தேடி கண்டுபிடிச்சிருக்கலாமே. ஒருத்தனுக்கு அந்த புத்தி இல்லையே. எல்லாரும் விக்கிரகத்தை தானே சேவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் அதே தான். தேவன் உங்க மேல, என் மேல, நம்ம குடும்பத்தின் மேல, இந்த உலகத்தின் மேல, தேவனுக்கு விரோதமா இருக்கிற மனுஷன் மேல கூட கர்த்தர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? கிருபை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அப்ப முதலாவது நமக்கு டிட்டர்மினேஷன். அடுத்ததான் நமக்கு டெடிகேஷன். நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு வேண்டும். கர்த்தர் சொன்னார் 6 தாட்டி 6 நாட்கள் ஒவ்வொரு தடவை சுத்தணும். 7வது நாள் 7 தாட்டி சுத்தணும். 6 என்பது பாத்தீங்கன்னா மனிதனுடைய லக்கமாக இருக்கிறது. 6 is a number of man, but 7 is the fullness of God. கர்த்தருடைய முழுமையை காண்பிக்கிறது. 7 என்பது நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற லக்கம் என்னதுங்க? 666. ஆனால் கிறிஸ்து அவர் 7 அக்காலம் ஊதுறாரு, 7 கலசங்கள், இந்த மாதிரி நிறைய 7 வாதைகள் வருகிறது. இப்படி நிறைய காரியங்களை நம்ம வாசிப்போம். So 7 is the fullness of God. கர்த்தருடைய முழுமையை அது காண்பிக்கிறதாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய தியாகத்தினாலே கர்த்தர் கொடுத்ததான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. நான் கடைசியா சொன்னேன் இல்லைங்களா, 21வது வசனத்துல அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாரையும் அடிச்சாங்க. அப்படித்தானே இருக்கு. வாசிங்களா 21வது வசனம் வாசிங்க. பட்டணத்திலிருந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். எல்லாரையும் அடிச்சு போட்டாங்க. இப்போ நம்ம நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. ஸோ ஸ்ட்ராங் ஹோல்ட், இதுதான் ஃபைனலாக நான் சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு காரியம். ஸோ ஸ்ட்ராங் ஹோல்ட், அரண்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் உங்ககிட்ட எதை வேண்டான்னு சொல்றாரோ அதை உடனே அப்படியே மெதுவாக ஓரங்கட்டி வைக்கிறது இல்லை, அழித்து போடணும். You need to destroy. உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னவென்பதை கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா காண்பிப்பார். உங்க அரண்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இப்படியான ஒரு அரண் இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சர்ச்சுக்கு வரேன், எல்லாம் செய்யறேன், ஜெபம் பண்றேன், ஆனா இன்னும் என்னுடைய சிந்தையில என்ன இல்லை? விடுதலை இல்லை. இன்னும் என்னுடைய சிந்தையில அரண்கள் இன்னும் இருக்குது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய திட்டத்தை நம்ம இன்னும் கை கொள்ளவில்லை. கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்தத்தின் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. இன்னும் நமக்கு அந்த டெடிகேஷன், நமக்கு அந்த அர்ப்பணிப்பு இல்லை. கர்த்தருக்கு நம்ம இன்னும் விட்டு கொடுக்காம இருக்கிறோம். அப்போ நம்ம வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இல்லாம நம்மளை ரட்சிப்புல நம்மளை அழைத்ததான தேவன் முன்பதாக பணிந்து அவரை வணங்கி அவருக்கு ஆராதனை செலுத்தி அவருடைய சித்தத்தை செய்து
அவர் ரொம்ப முக்கியமாக சொல்றாரு, அசுத்தமான காரியங்களை நான் உனக்கு when I spot out unclean things, அசுத்தமான காரியங்களை நான் உனக்கு ஸ்பாட் பண்ணும்போது நீ என்ன பண்ணாத, அகற்றி விடலாத, அதை அழித்து விடு, destroy it. நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன்னு, என்னுடைய லைஃப்பில் நான் திருமணத்துக்கு முன்பதாக நான் வேலையில் இருந்தேன். என்னுடைய ஒரு சில நண்பர்கள் எனக்கு ஒரு சில கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நண்பர்கள் தான். கிஃப்ட்னா எதுக்கு தான்? நம்மை நேசிக்கிறதுக்காக தான் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? கிஃப்ட் எதுக்குங்க கொடுப்போங்க? நேசிக்கிறதுக்கு தான். ஆனால் நான் ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி அதற்காக ஜெபித்து கொண்டிருந்த போதும், திருமணத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்த போதும் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். ஒரு சில பொருட்கள், ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு ஷர்ட்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஷர்ட், இது எல்லாவற்றையும் எரித்து விடு, டிஸ்ட்ராய்ட், தூக்கி போட்டுரு, இல்லை எரிச்சிரு. அது யூஸ் பண்ணாமல் வைக்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. இல்லைங்க அவங்க ஞாபகத்தை வேண்டாம், அவங்க ஞாபகமே வேண்டாம். இது ஆண்டவர் ரெண்டும் ரொம்ப தெளிவாக பேசினார். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் மேலே அஸ்தம்படியில் மேல் ரூமில் தான் இருப்பேன். ஸோ பின்னாடி ஒரு சின்ன ஒரு இரும்பு பாத்திரத்தை எடுத்து எல்லாத்தையும் போட்டு சீமண்ணை ஊற்றி எல்லாத்தையும் பற்ற வச்சிட்டேன். எரிஞ்சிச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 months தான் எனக்கு கரெக்டாக திருமண காரியங்கள் எல்லாமே கர்த்தர் அழகாய் நேர்த்தியாய் முடித்தார். இது நான் சாட்சியாக சொல்கிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த மாதிரி தீமையான நான் என்ன, ஒருவேளை நீங்கள் இதை புரிந்து கொள்ள நீங்கள் எப்படி தெரியுமா யோசிச்சிருப்பீங்க? என் நண்பன் தானே, என்னுடைய ஃப்ரெண்டு தானே, எனக்கு ஞாபகத்தமான கொடுத்தாரு, அவர் எதை கொடுத்தாலும் சரி அது வேண்டாம், அவ்வளோதான். கர்த்தர் உங்களை தனியாக பிரித்தெடுக்கும் பொழுது he'll be very strict. உங்ககிட்ட ரொம்ப ஒரு கடினமாக இருப்பார். ஒரு சில காரியங்களை அவர் சொல்லும் போது கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். அழிச்சு போடுன்னா அதை கண்டிப்பாக அழிச்சு தான் போடணும். இல்லாண்டவரே ஒரு மூலையில் வச்சுக்கிறேன், நம்ம அடிச்சு உள்ளே வச்சுக்கிறேன், அதை பயன்படுத்தாமல் இருக்கிறேன், அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. நீங்கள் ஆண்டோட்ட கேளுங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அரண்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத நண்பர்கள் உங்களுக்கு கொடுத்த கிஃப்டாக கூட இருக்கலாம். ஒன்று யாருக்காவது கொடுத்து அமுச்சு விட்ருங்க, உங்கள் எல்லா பக்கமே இருக்கக்கூடாது. இல்லை எரிக்கக்கூடிய பொருளாக இருந்தால் அதை எரிச்சு போட்டுருங்க. விக்கிரகத்தை வணங்கின மனிதர்களுடைய கைகளிலிருந்து பெறப்பட்டதான எந்த பொருட்களும் உங்களுடைய வாழ்க்கையில தீட்டை ஏற்படுத்துகிற காரியங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இது நல்ல மைண்ட்ல, உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. தீமையான பொருட்கள் நிறைய பேர் அதை நம்ம கவனம் கொடுக்கறதே கிடையாது. பிசாசு நிறைய விஷயங்களை சொல்றோம். ஆனா பொருட்கள் மூலமாக சத்ருவினுடைய அநேக தாக்கங்கள் உங்கள் குடும்பத்திற்குள்ளாக செயல்படுகிறது என்பதை மறந்துடாதீங்க. ஒரு சிலர்லாம் அந்த ஜோஷியம் ஜாதகம் எழுதி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அது இன்னும் எரிக்காமல் வச்சிருக்கிறாங்க. நம்ம சர்ச்லேயே இருக்கிறாங்க ஒரு சிலர். ஏன்னா சொந்தக்காரன் கேட்டால் ஏதாவது பதில் சொல்லுங்க, இல்லை ஜாதகம் எங்கன்னு கேட்டால் நான் என்னன்னு சொல்லுவேன். அப்புறமா அதை எடுத்து வேண்டாம். இப்போவே கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துறாரு, உங்களுடைய ஜாதகம் ஏதாவது எழுதி வச்சிருந்த அந்த மாதிரி தீமையை தொடர்பு படுத்துகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது இப்பொழுதே நீங்கள் சர்வீஸ் முடித்தோடனே போயிட்டு வீட்டில் போயிட்டு அதை எரிச்சு போடுங்க. நிச்சயமாக அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களுக்கு தருகிறதான ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. இது கர்த்தர் சொல்கிற வாக்குத்தத்தங்க. கர்த்தர் இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார். தீமைக்குரிய எந்த ஒரு நபரும் இருக்கக்கூடாது, தீமைக்குரிய எந்த பொருளும் உன்னுடைய எல்லைகளுக்குள்ளாக காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு. அப்போ பாருங்க, கர்த்தர் கடைசியாக சொல்கிற ஒரு காரியம், டிஸ்ட்ராய் எவ்ரிதிங். ஒன்றையும் விட்டு வைக்காது. ஆடு மாடு முதற்கொண்டு எல்லாத்தையும் கொன்று. ஏன்னா பரிசுத்த பண்ணுகிறதான தேவன் நான், என்னுடைய பரிசுத்தத்தை உனக்கு தரேன். அது எவ்வளோ பெரிய விஷயம். வானத்தையும் பூமியை உண்டாக்கினதான சர்வ வல்லமையுடைய தேவன், அதுவும் இவங்க மத்தியிலே இவங்க ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி இவங்க என்ன செய்யணும்? தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? இந்த நாளில் ஆண்டவரிடத்துல நான் பார்த்து சொல்ல போகிறேன். இந்த நாளில் உங்களுக்கு 9 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது, கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். இரண்டாவதா, அவர் தருகிற பரிசுத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மூன்றாவதா, நாம் அவருக்கு அர்ப்பணிப்பது, அவருடைய வல்லமைக்கு அர்ப்பணிப்பது ரொம்ப அவசியமான காரியம். நான்காவதா, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தெளிவாக நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஐந்தாவதா, கர்த்தருடைய திட்டம், அவர் சொல்லும்போது அவருடைய திட்டத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆறாவதா அவருடைய வல்லமை அதில் வெளிப்படுகிறது என்பதையும் மறந்துடக்கூடாது. அடுத்து ஏழாவதா நமக்கு டிட்டர்மினேஷன், நமக்கு ஒரு முனைப்பு இருக்க வேண்டும். நான் இதை செய்வேன், இவ்விதமான அரண்களிலிருந்து நான் வெளியே வருவேன், என் வாழ்க்கையில காணப்படுகிற அரண்களிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி முனைப்போடு நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது எட்டாவதாக நமக்கு ஒரு டெடிகேஷன், நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். அடுத்து ஒன்பதாவதா நம்ம எதை சொல்றாரோ அதை டிஸ்ட்ராய் பண்ணணும், அதை நம்ம அழித்து போட வேண்டும். 9 காரியங்களை இந்த நாள் உங்களோட பேசியிருக்கிறேன். நிச்சயமா இந்த காரியங்களை மறக்காம நீங்க செய்யுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான அரண்களை கர்த்தர் நிச்சயமாய் நிர்மூலமாக்குவார். இது ஏதோ டெலிவரன்ஸ்க்காக அப்படியே ஒரு 10 ப்ரேயர் பாயிண்ட்டை சொல்லிட்டு அப்படியே ஜோம் பண்ற ஒரு காரியம் இல்லை. இது நீங்க உங்களுடைய இருதயத்துல நீங்க தீர்மானம் பண்ணணும். ஏன்னா நான் இன்னைக்கு ஏன் இந்த ப்ரேயர்ஸ் மாதிரி நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னா, the message today needs a decision in your heart. நான் இப்போ ஜோம் பண்ணி நான் ஒரு ப்ரேயர் பாயிண்ட் சொல்லி உங்களை சொல்ல சொன்னால் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போயிடுவீங்க, அரண்கள் உடைஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் கிடையாது. அரண்கள் உடையிறதுக்கு முதலாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் ஒரு சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு உங்களோட நான் பேசியிருக்கேன். ஆகையினால் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொன்னால், இந்த அரண்கள் உடைக்கப்படுவதற்கு நீங்க என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை தெளிவா செய்யுங்க. கர்த்தர் எதை வெளிப்படுத்துறாரோ அது உங்களுடைய எல்லைகளை விட்டு தூக்கி போடுங்க. ஒரு சில பொருட்களை, ஒரு சில காரியங்களை உங்க கண்களில் காண்பிச்சார்னு சொன்னா அதை எடுத்து உங்களுடைய எல்லைகளை விட்டு ஒன்று தூக்கி எறிஞ்சுங்க, இல்லை எரிச்சு போட்டுருங்க. ஏனென்று சொன்னால் கர்த்தர் தருகிறதான ஆசீர்வாதம் உங்கள் எல்லைகளுக்குள்ளாக வர முடியாததற்கு இருக்கிறதான தடையாக அந்த பொருட்களும் அந்த காரியங்களும் இருக்கிறது. ஆகையினால் இந்த நாளிலே முழு முனைப்போடு, நான் முழு அர்ப்பணிப்போடு அந்த ரட்சிப்பையும் அவரை பணிந்து கொள்கிறதான அந்த தாழ்மையோடு அவரை நம்ம கிட்டி சேரும் பொழுது நிச்சயமாய் இஸ்ரவேலருக்கு எரிகோ என்கிறதான அந்த அலங்கத்தை முற்றிலுமாக முறியடித்ததான அதே தேவன் இந்த நாளில் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில முன் சென்று நம்முடைய சிந்தைகளிலே காணப்படுகிற அரண்களை அவர் மாற்றி போட உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு சிலருடைய போன்ஸ்ல ஒரு சில ஆப்பு அரணா இருக்குது. தயவு செஞ்சு அதை போய் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. கர்த்தர் அதை வெளிப்படுத்துறார். யாருக்குன்னு தெரியல, someone using some kind of app, அது கேமா இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆப்பா இருக்கலாம். தயவு செஞ்சு அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஜீசஸ். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற அரண்களுக்கு காரணம் வேற யாருமே இல்லை, நீங்க மாத்திரம்தான். நீங்க தவறா எடுத்ததான தீர்மானங்கள் தான். நீங்க உங்களுக்கு இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டதான ஒரு சில காரியங்கள் தான் உங்க வாழ்க்கையில பெரிய அரணாக உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி, உங்களுடைய சிந்தையை சுற்றி காணப்படுகிறது. ஆகையினால் இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசின இந்த காரியங்களில் மிகுந்த தெளிவோடு, மிகுந்த கவனத்தோடு, மிகுந்த ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுங்க. நிச்சயமா இந்த அரண்களை கர்த்தர் முறியடிப்பார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இஸ்ரவேலர்கள் சந்தோஷத்தோடு கானானை சுதந்திரித்தது போல நாம் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான வெற்றியை, அந்த சந்தோஷத்தை, இந்த ஆனந்தத்தை நம்மால உணர முடியும். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலை காமுக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த அரண்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான அரண்களை கர்த்தாவே நீர் முறியடிக்க நீர் எவ்விதமான ஆலோசனைகளையும் திட்டங்களையும் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்து நீர் அதை செய்வதற்கு உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தீரோ, அதே போல உடைய பிள்ளைகளாகிய நாங்களும் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து இந்த காரியங்களிலே நாங்கள் வழி தவறி போயிருப்போம் என்று சொன்னால், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பொருட்கள் எங்களுடைய எல்லைகளிலும் எங்களுடைய வீடுகளிலும் இருக்கும் என்று சொன்னால் அதை எங்களை விட்டு நாங்கள் அகற்றி போடுகிறோம். அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு இதுவே முதல் படி என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுத்தருவதனாலே நாங்கள் இதை முதலாவது நாங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கையில அரண்கள் நிர்மூலமாகிறதற்கு அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கிறீங்கப்பா. ஆகையினால இந்த நாளிலே நாங்கள் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டு இந்த வார்த்தையின்படி அப்பா செவி சாய்க்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் முழுவதுமாய் தடையமே இல்லாத அளவுக்கு அந்த அரண்களை நீங்க நிர்மூலமாக்க வல்லமையுடைய தேவனா இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்பி உடைய சமூகத்திலே நன்றியும் அப்பா நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். நீர் இந்த நாள் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். நீரே உயர்ந்தரும் உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். அரண்கள் எல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்பா, தடைகள் எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கை, கானானை சுதந்திரிக்கிறதான ஒரு வாழ்க்கை, கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறதான அந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழ கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நீரே உயர்ந்துரும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.